எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் தான். இது வந்து மஹேந்திராவோட 2024 மாடல் தார் தான். இது வந்து ஒரு 3 டோர் வேரியண்ட் பிளாக் கலர் வண்டி, டீசல் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினுங்க. இந்த வண்டியை பார்க்குறக்கே ஒரு மாதிரி சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஓட்டுறதுக்கும் சரி, அந்த ரோட் ப்ரெசன்ஸும் சரி சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸில் அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், மஹேந்திரா அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய டூம் லைட்டு ஹெட்லைட்டில் அந்த பழைய காலத்து ஒரு ஸ்டைல் மாறக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரில்லில் வந்து உள்ளே வந்து இந்த கிரில் இந்த இடத்துல வந்து கட்டமாக கிரில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு ஃபைபரில் ஒரு பம்பர், பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பம்பர். இதுதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு லாக் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வண்டி பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கான். சைடில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, இண்டிகேட்டர், சைடு இண்டிகேட்டர் வந்து இந்த ஃபெண்டரோட இந்த ஃபைபர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு எல்லோ கலரில் இண்டிகேட்டர், சைடு இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி, மற்ற கார்களில் உள்ளே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டுமே வெளியே தெரிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய சைடு மிரர், வண்டிக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைடு மிரர். எந்த வண்டியோட சைடு மிரர்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக தார் அப்படிங்கிற ஒரு லெட்டரும் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஒரு பழைய காலத்து இந்த டோரோட ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில். அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து ஹாட் டாப். இந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கருப்பு கலர் மேட் ஃபினிஷில் ஹாட் டாப் கொடுத்துருக்குறாங்க. டயர் வந்து பார்த்தோம்னா 4மே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல் வந்து ஒரு 5 ஸ்போக் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 255/65 ஆர் 18 இன்ச் அலாய் வீல் இந்த வண்டியோடது. டயரும் அந்த சைஸ் தான். அதுக்கப்புறம் இந்த கேப்பை பாருங்கள், அடேங்கப்பா எத்த பெருசு. இந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். ஆனால் இது என்ன அப்படின்னா 4 வீல் டிரைவ் கிடையாது, இது வந்து 2 வீல் டிரைவ். ஆனாலும் 4 வீல் டிரைவில் இருக்கிற அதே ப்ரெசன்ஸ், அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டியில் கிடைக்கும். நம்ம தான் 4 வீல் டிரைவாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் சேர்லையும் சகதியிலையும் கொண்டு போக போகிறது கிடையாது. இந்த வண்டியை கண்டிப்பாக ஒரு சின்ன ஆஃப் ரோடெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதுக்குண்டான கேப்பபிலிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் மாதிரி போட்ட ஒரு ரெட் லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டு ரெட் லைட்டுங்க. இதுதான் வந்து இந்த வண்டியோட ரியர் ப்ரொஃபைல்னால் ஒரு பெரிய இந்த வண்டியோட ஒரு ஸ்டெப்னி வந்து பின்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் வந்து வெர்டிக்கலாக நின்றுட்டுக்கிற அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒய்டாக நல்லா நீட்டமாக ஓப்பன் ஆகுது. அப்புறம் இந்த கிளாஸையும் நீக்கிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக எடுத்துவிட்டோம்னா ஹைட்ராலிக் அதுவாக தூக்கிட்டு போகுதுங்க. இதில் நமக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் இந்த 2 சீட்டையும் மடக்கி விட்டுட்டு அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட்டு கொடுத்துருக்குறாங்க, பிரேக் லைட்டு. இவ்வளோதான். அதுக்கப்புறம் டீஃபாகர் இந்த கிளாஸ்லேயே வந்துடுதுங்க. அப்புறம் இந்த கண்ணாடியை மடக்கி விட்டுட்டு ஒரு இழுத்து ஒரு அடி அடிச்சோன்னு வைங்க, அப்படி சாத்துதுங்க. சரியான வண்டிங்க இதுதான். இந்த இடத்துல RWD ரியர் வீல் டிரைவ் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. வண்டியில் கால் வச்சு ஏறுறதுக்காக ஒரு ஃபுட் ரெஸ்ட். நல்லா காலை வச்சு நின்று உட்காந்தோம்னா காருக்குள்ளே என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, சாரி நான் லைட் இல்லை அதனால டோர் ஓப்பன்லேயே இருக்கட்டும். காருக்குள்ளே என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸில். இந்த வண்டியோட ஸ்டேரிங் வீல், ஒரே நிமிஷம் சாவி போட்டுக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலில் ஒரு ஆடியோ கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் மஹேந்திரா வண்டியில் இப்போ டொயோட்டா சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து சில்வர் கலர் கோட்டிங் மஹேந்திராவோட சிம்பிள். ஏர் பேக் இதுலேயே இருக்குது.
ஹார்ன் சூப்பரான ஹார்ன். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஸ்பீடோமீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, இது ரெண்டுமே வந்து அனலாகில், அதாவது முள்ளில் கொடுத்துருக்குறாங்க. அதை சுற்றி சிவப்பு கலரில் லைட் எரியற அப்படி ஒரு ஃபினிஷ். சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ட்ரிப்பு பண்ணுறது, செட்டிங்ஸு, ஃபியூல் எவ்வளோ போடணும், ஃபியூல் எவ்வளோ போகும் அப்படிங்கிற எல்லா விஷயம், டைமு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்ன கியரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் சென்டர் கன்சோலில் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இது வந்து மஹேந்திராவோட ஒரிஜினல் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. அதுக்கு கீழே வந்து பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. பட்டன்லேயும் நம்ம இந்த டச் ஸ்க்ரீனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தோம்னா 2 ஏசி வெண்டு ரவுண்டாக அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பியானோ பிளாக் ஷைனிங்கான கருப்பு கலரில் நடுவில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு மாத்திரை மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட ஸ்விட்சஸ், இது சுவிட்சுங்க, இது எல்லாமே ஃபேன் எச்சு பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் கூலிங் எச்சு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏர் பேக் சம்மந்தப்பட்ட சுவிட்சுங்க. அதுக்கப்புறம் அசாடு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹில் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் விண்டோ லாக் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், இது எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் 12 volt சார்ஜிங் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆக்ஸ் கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவடத்துக்கு பாருங்களேன், 2 செல்ஃபோன் வச்சுருக்கிறேன். 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் கியர் மட்டும் இந்த ஹேண்டில் அப்படி மேலே தூக்கி கீர் போடுற அப்படி இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே பவர் விண்டோ, 2 ஃப்ரண்ட் விண்டோக்கு மட்டும் பவர் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டரு. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து அதில் சில்வர் கலர், இங்கே மட்டும் சில்வர் கலர். மேனுவல் டிம்மிங் ரியர் வியூ மிரர். அப்புறம் சன்வைசர் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சன்வைசர், இங்கே ஒரு சன்வைசர். டிரைவர் சீட்டோட சன்வைசரில் மட்டும் கிளாஸ் கிடையாது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரகடான ஒரு வண்டியை ஓட்டுறோம், சாஃப்டான வண்டி கிடையாது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி மேலே அந்த அப்போல்ஸ்ட்ரி, அந்த கலராலாம் ஒரு கருப்பு கலரு, வெள்ளை கலர், அந்த மாதிரிலாம் டிசைனாக துணி போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோ டிரைவர் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது பயங்கரமாக ஆடி அசைஞ்சு போகிற வண்டிங்கிறதுனால நல்லா கெட்டியமாக பிடிச்சி உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மாடலு, அதுக்கப்புறம் சீரியல் நம்பரு, மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேட்ச் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குதுங்க. டேஷ்போர்டு ரொம்ப குட்டியான டேஷ்போர்டு, பெரிய பொருளெல்லாம் வைக்க முடியாது. வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அங்கே இந்த டோரில் வந்து கப் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க, சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்து இங்கே வந்துடுறதுனால அங்கே பவர் விண்டோ ஸ்விட்ச் கிடையாது. இந்த இடத்துல ஒரு கிரே கலரில் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இதில் தார் அப்படிங்கிற பேர் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரைவர் சைடு டோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டிலு, அதே மாதிரி இங்கே தாருக்கான ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஹேண்டிலு, சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீல் கொடுத்துருக்குறாங்க, பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டாப்புக்கு உண்டான ஒரு பட்டனு, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீல் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து இந்த டிரைவர் சீட்டில். அதுக்கப்புறம் ரீடிங் லேம்ப், நீட்டான ஒரு ரீடிங் லேம்ப்பு. இப்போ நான் ஒன்று பின்னாடி போய் இந்த சீட் எப்படி இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வண்டியோட பேக் சீட்டுக்கு போகிறதுக்கு இந்த கோ டிரைவர் சீட்டில் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது பிடிச்சி இழுத்தா அப்படியே சாய்வான். இந்த கேப்பில் தான் நம்ம ஏறி போகணும். அதுதான் டாஸ்கே. உள்ளே ஏறி போயிட்டு உட்காந்துட்டு இந்த சீட்டை இழுத்து விட்டுறேன். இப்போ இது வந்து முன்னாடி இருக்குது, ஆனால் இது இந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து அண்டத்தைஸ், அப்போ இந்த தொடைக்கு உண்டான கேப் வந்து இவ்வளோ தான் இருக்கும், இந்த அளவு தூக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சீட் நல்லா பின்னாடி வந்துச்சுன்னா இந்த அளவு காலுக்கு முட்டும். அதனால இந்த வண்டியில் வந்து 2 பெரியவிக, பின்னாடி வந்து 2 சின்ன குழந்தைங்க உட்காந்துக்கலாங்க. அப்புறம் ஒரு மலையிலெல்லாம் போகும்போது பெரிய இடங்களையெல்லாம் ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வெளியில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் இதில் வந்து பார்த்து அழகாக ரசிச்சுட்டு போகலாம். இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா, பின்னாடி இருக்கிறவங்க விஸ்க்குன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு கீழே இறங்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்களை இறங்க சொல்லி, அதுக்கப்புறம் இதை மடக்கி விட்டு அப்புறம் இறங்கி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி அவ்வளோதான். இந்த வண்டி வந்து அப்படியே உட்கார்றதுக்கே மேலே டிரைவர் சீட்டில் ஏறி உட்கார்றதே ஒரு மாதிரி கம்பீரமாக, இந்த ஒரு ஃபுட்ரெஸ்டில் காலை வச்சு மேலே ஏறி நின்று அந்த சீட்டில் உட்கார்ற ஒரு சுகமே இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவல் சுகம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள, இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ள இந்த வண்டியை ஓட்டிட்டு வரும்போது ரோட்ல இருக்கிற எல்லாருமே நம்ம வண்டியை பார்க்கும்போது
அது ஒரு மாதிரி தனியா நம்ம வண்டி மட்டும் தனியா தெரியும். இதுல வேற ஒரு விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்த கார் மாதிரி இல்ல இது. என்னன்னா இப்போ இது எஸ்யூவி டைப். இது வந்து ஒரு சேசஸ் பில் பண்றது. அதாவது பஸ்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா, இந்த மாதிரி சேஸ் இருக்கும். சேஸுக்கு மேல இந்த பாடி வந்து சேஸுக்கு மேல கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அது வந்து சேஸ்ல ஆனது. நம்ம நார்மல் கார்ஸ் எல்லாம் செடான் அதெல்லாம் வந்து மோனோகாக் டைப்ல இருக்கும். அது வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிடுவாங்க, அதுல கொஞ்சம் கொண்டு வந்து இன்ஜினை உட்கார வைப்பாங்க. அதனால இது வந்து எதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஹேண்டிலிங் இருக்கு. நம்ம தோட்டத்துக்குள்ள எல்லாம் போறோம், காட்டுக்குள்ள எல்லாம் மேல ஏறி கீழே இறங்கி அந்த மாதிரி உயரமான இடத்துல எல்லாம் போகணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் இந்த வண்டி தான் ஏதுவா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரடு முரடான ரோட்ல வந்து கொண்டு போய் இந்த சின்ன சின்ன வண்டிகளை, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கிற வண்டிகளை கொண்டு போனோம்னா கீழே தர தட்டிடுங்க. அந்த விஷயத்துல இந்த வண்டி வந்து ஒரு வே பெட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் ஏதோ ஒரு அடிப்படுது அப்படின்னாலும் ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரேம் ஆன் பாடி, அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் ஆன் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஆன் பாடிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த வண்டியோட விஷயத்துல வந்து மைலேஜ் வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு 14ல இருந்து 15 வரைக்கும் கம்பெனி கோட் பண்றது. ஆனா ஒரு 12-13 அந்த ரேஞ்ச் கிடைக்கும் இல்லைங்க ப்ரோ? 12-13 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 57 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு இந்த வண்டியில. அதே மாதிரி நம்ம நார்மலா பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி, சின்ன வண்டி ஓட்டுற மாதிரி ஏறி உட்காந்து ஃபர்ஸ்ட் கீரை போட்டு இழுத்தோம்னா அப்படியே சர்றன்னு இழுத்துட்டு போகும். அந்த கதையெல்லாம் கிடையாது. மெதுவா தான் போவான், ஆனா கெத்தா போவான். பொறுமையா தான் உன்னை கூட்டு போவேன், ஆனா நீ மெதுவா நீ போற இடத்துக்கு அழகா கூட்டு போவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள். நீ உட்கார்ந்தோன்னா சர்ன்னு உன்னை வேகமா கூட்டு போவேன். அந்த வேலையே கிடையாது. ஒரு மாதிரி டிரைவிங்கை ஃபீல் பண்ணி மொல்லமா கீரை மெதுவா மாத்தி அந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி ஓட்டணும். அந்த மாதிரி ஓட்டினா இது வந்து ஒரு நல்ல வண்டி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2010 வந்து இந்தியாவுக்கு தார் அப்படிங்கிற மாடலை வந்து மஹேந்திரா கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2010 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கர வரவேற்பு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் தோட்டத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேரு 2020 வரைக்குமே கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த வண்டிய சேல் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெனரேஷன் 2 அப்படின்னு சொல்லி இந்த மாடலை இறக்குனாங்க. இறக்கும் போது அந்த ரோட்ல எல்லாம் பார்ப்போம், அந்த லான்ச் ஆன வண்டி ஃபுல்லா ஜோக்கர் மாதிரி ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கும், எப்படா இந்த வண்டி லான்ச் பண்ணுவாங்க, எப்படா நம்ம இந்த வண்டியை ஓட்டுவோம், எப்படா இந்த வண்டியை நேர்ல பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம்லாம் ரொம்ப வருஷமா இருந்துச்சு. ஃபார்ச்சுனர் இருக்கு, நிறைய வண்டியில 4x4 இருந்தாலுமே நமக்கு 4 வீல் டிரைவ் அப்படின்னா மனசுக்கு வரது டக்குனு தார் தான். பிரைமரியா வச்சிருக்கு. செகண்டரியா இந்த வண்டி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்கு ஃபேமிலி யூசேஜ்க்கு, இனோவாவோ இல்ல ஏதோ ஒரு வண்டி வச்சுட்டு இது செகண்டரியா வச்சிருக்கோம் அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான் வாங்க போறேன், இதை வச்சுதான் நான் ஊரெல்லாம் சுத்த போறேன்னா இது கஷ்டம் தான்.